பண்ணை வீட்டுக்கு போய் பார்த்தால் அவருடைய பண்ணை வீடெல்லாம் அலங்கோலமாக கிடக்கிறது. லாக்கர் அதுக்கு இதெல்லாம் ஒட்டைச்சு இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றார். அதனால அதில் அவர் சொல்கிறார் நிறைய கொஞ்சம் பணமெல்லாம் விலை உயர்ந்து எல்லாம் திருடு போயிடுது. எவ்வளோ சார் அமௌண்ட் வருது? அதான் இவர் என்ன சொல்கிறார், அரௌண்ட் ஒரு 17 கோடி இருக்கும். எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்காக செலவுகளுக்கு வைத்திருந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பணம் போன உடனே இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கே இப்போ இருக்கிற திமுக அமைச்சர் அவர் ஒருத்தர், இவருக்கு நெருங்கிய நண்பர், இது யார் எடுத்தாங்கிற பெரிய ஒரு விஷயம். இந்த இதில் திமுக கட்சி அவங்க இருக்காங்க, ஏடிஎம்கே கட்சி இருக்காங்க, மற்ற இதர கட்சிகள் இருக்காங்க. இதை தவிர பிஜேபி அவங்களாம் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 5-6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி இதில் இவ்வளவு பணம் இருக்கும் அது இதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க, நெருங்கிய ஆளுங்க கூட சம்பந்தப்பட்டிருக்கலாம். யாருக்கு? செல்லூர் ராஜு அவர்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இங்கே பண்ணை வீட்டில் என்ன இருக்கு ஏது இருக்கு. இவருக்கு எங்கேருந்து இந்த பணம் எங்கே இதில் ஏதாவது மணி ட்ரேடிங் இருக்கா, மணி லாண்டரிங் இருக்கா, எங்க வந்த பணம், எப்படி வந்தது, எலெக்ஷனுக்காக வந்திருக்கா, எதுவும் சோர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி போகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது ஜூன் 22 மதுரையில் முருகன் மாநாடு பாஜக, இந்து முன்னணி அமைப்பு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்தின ஒரு மாநாடு. அந்த மாநாடு பெரிய லெவலில் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் எல்லாருமே ஒரு சிறப்பாக நடந்து முடிஞ்ச ஒரு மாநாடு. அந்த மாநாடு நடந்த அன்று மதுரையில் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் ஒரு கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் படித்தேன் சார், கேள்விப்பட முடியுது. என்ன பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் சார்? இது அந்த பண்ணை வீடு செல்லூர் ராஜுன்னு ஏடிஎம்கே மினிஸ்டராக இருந்தவர். அவரும் மதுரை தானே சார்? மதுரை தான். மதுரையில் தான் தொடர்ந்து 3-4 தடவை இது ஜெயிச்சிருக்கார் எலெக்ஷன் நின்று. அவருக்கு சொந்தமான பண்ணை வீடு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மார்னிங் அது ரிப்போர்ட் வந்திருக்கு, நானும் பார்த்தேன். அந்த இதில் அவரும் என்ன பண்ணிருக்காரு, இந்த முருகர் பக்தி விழா, முருகர் மாநாடு ஜூன் 22 மதுரையில் நடந்தது. அதில் ஏடிஎம்கேல சேர்ந்த சில மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், அவங்க ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, இவங்க எல்லாருமே அதில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. பல லட்சம் பேர் வந்திருக்காங்க அந்த இதுக்கு, முருகர் பக்தி விழாக்கு. இந்து முன்னணி எடுத்து நடத்தின விழா. பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் கலந்து இருந்திருக்காங்க. அண்ட் ஏடிஎம்கே இவங்க வந்திருக்காங்க. இதை தவிர நிறைய பெரிய பெரிய பவன் கல்யாண் ஆந்திரா டெபுட்டி சிஎம்லாம் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜூன் 22 ராத்திரி 8-9 வரைக்கும் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கார், மறுநாளைக்கு அவருடைய பண்ணை வீட்டுக்கு போய் பார்க்குறார். இது நம்ம ரிப்போர்ட் வந்ததை நான் சொல்கிறேன், ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணை வீட்டுக்கு போய் பார்த்தால் அவருடைய பண்ணை வீடெல்லாம் அலங்கோலமாக கிடக்கிறது. லாக்கர் அதுக்கு இதெல்லாம் ஒட்டைச்சு இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதில் அவர் சொல்கிறார் நிறைய கொஞ்சம் பணமெல்லாம் விலை உயர்ந்து எல்லாம் திருடு போயிடுது. எவ்வளோ சார் அமௌண்ட் வருது? அதான் இவர் என்ன சொல்கிறார், அரௌண்ட் ஒரு 17 கோடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் அந்த நியூஸில் வர ரிப்போர்ட்டு தான். 17 கோடிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவர் ரொம்ப அப்படியே அப்செட் ஆகிட்டார். ஏன்னா பெரிய ஒரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்காக செலவுகளுக்கு வைத்திருந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே கேள்விப்படுறது தான். நீங்களும் நானும் ஊர்ஜிதம் இது பண்ணுறதில்ல, வந்த இதை சொல்கிறேன் அப்படியே. ஸோ இவ்வளோ பணம் போன உடனே இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கே இப்போ இருக்கிற திமுக அமைச்சர் அவர் ஒருத்தர், இவருக்கு நெருங்கிய நண்பர், அவரை காண்டாக்ட் பண்ணுறார். காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, எனக்கு உதவி பண்ணுங்க சொல்கிறார் அப்படிங்கிறாங்களாம். உடனே அவர் சரிங்க பார்க்கலாங்க, என்னால் முடிஞ்சது என்ன பண்ணலாம், என்னை மதுரையில் நடக்கிறது அப்படின்னால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மதுரை அப்படின்னால் இது யார் எடுத்தாங்கிறது பெரிய ஒரு விஷயம்.
இந்த இதில் வந்து திமுக கட்சி அவங்க இருக்காங்க, ஏடிஎம்கே கட்சி இருக்காங்க, மற்ற இதர கட்சிகள் இருக்காங்க. இதை தவிர பிஜேபி அவங்களாம் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 5-6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி உள்ளே எடுத்திருக்காங்க. அப்போ நேரம் பார்த்து தான் அடிச்சிருக்காங்க. நேரம் பார்த்து தான் எடுத்திருக்காங்க. இதை தவிர இதில் இவ்வளோ பணம் இருக்கும் அது இதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னால் இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க, நெருங்கிய ஆளுங்க கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம். யாருக்கு? செல்லூர் ராஜு அவர்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இங்கே பண்ணை வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. நான் வந்து இந்த ஆங்கிளில் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிந்தவங்க யாரோ தான் பண்ணிருக்கணும். உடனே ஒரு மினிஸ்டர் இவருக்கு சொன்னதாக கேள்வி. சரி பார்க்கலாங்க என்ன முடியுமோ செய்கிறேன்னு. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் வந்து எஸ்பியை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஸ்பி அவங்களும் அதை சரி ஆளை வச்சு பார்க்கலாம், ஸ்பெஷல் இதை படித்து பிடிச்சிக்கிறார். எஃப்ஐஆர்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இவங்க இன்டெரக்டாக இது பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் என்னென்னால் இந்த மாதிரி பண்ணை வீட்டில் நடந்திருக்குன்னு, ஆனால் பணம் திருட்டு போனது அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்களா என்ன தெரியாது. ஆனால் நமக்கு கேள்விப்பட்டது 17 கோடிக்கு மேலே இருந்திருக்குன்னு. இப்போ என்ன இருக்குது, இவங்க நெருங்கி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோம். யார் எடுத்தார்கள் என்ன அப்படின்னு. இந்த பணம் எல்லாமே ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததாக இது ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை. இந்த தொகை அப்போ என்ன அர்த்தம்னால் முன்கூட்டியே இவங்க எல்லாம் பணமெல்லாம் 17 கோடிங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டெல்லாம் தேர்தல் செலவு அது இதுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னா வரப்போகிற தேர்தல் எந்த அளவுக்கு இது பாதிக்க போகிறது என்னன்னு பார்க்கணும். ஆனால் இது ஒரு இப்போ தான் மார்னிங்கோ என்னமோ வந்த ரிப்போர்ட். இது சுட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போது அந்த பணம் அப்போ எலெக்ஷனுக்காக வச்சுருந்த ஒரு பணமா அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எலெக்ஷனுக்காக. ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் தனியாக வந்து எந்த நியூஸுக்கோ எதுக்கோ ரிப்போர்ட் கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இந்த மாதிரி கூறினார் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே. அதனால் செல்லூர் ராஜு ஆமாம் வச்சுருக்கோம் 17 கோடி வச்சுருந்தேன் அப்படின்னு அவரும் சொல்லவில்லை. ஆனால் இதெல்லாமே கசிந்து வருகின்ற ரிப்போர்ட். ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை வந்து திமுக காரர்கள் பல பேருக்கு வந்து ஒரு செல்வாக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்லேருந்து சு வெங்கடேசன் அவருக்கு வந்து நல்ல ஒரு செல்வாக்கான ஏரியா. இந்த பக்கம் முன்னாள் நிதித்துறை அமைச்சர், இந்நாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவருக்கும் வந்து செல்வாக்கான ஒரு ஏரியா. நிறைய பேர் இப்போ மதுரையிலேருந்து தான் பாலிடிக்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் விஜயனுடைய ரோட் ஷோ அங்கே தான் நடந்தது. உதயநிதியினுடைய ரோட் ஷோ அங்கே தான் நடந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுடைய கைவரிசை எதுவும் இந்த விஷயத்தில் காட்டியிருப்பாங்களோ? நமக்கு ஆணித்தரமாக அந்த மாதிரி சொல்ல முடியாது சார். அதனால தான் நான் முன்னாடியே பேசும்பொழுதே சொன்னேன், எல்லா கட்சியுமே இங்கே இருக்காங்க. பிஜேபி ஆகட்டும், இவங்க ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இந்து முன்னணி அவங்க இது பண்ணது 5 லட்சம் 7 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்க. யார் பண்ணாங்க? ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க அவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கங்கிறத யூஸ் பண்ணி வெளியூர்லேருந்து இந்த சமயம் மத்தியானம் 3 மணிலேருந்து ராத்திரி 8:30-9 மணி இந்த சமயத்தை யூஸ் பண்ணி லோக்கலாக இருக்க ஆளுங்களே வெளியூர் ஆளுங்களை வச்சும் எடுத்திருக்கலாம். ஆனால் யார் எடுத்தது, என்ன எடுத்தது, யார் இன்வால்வ்டு தெரியாது. இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் இதுவும் பேப்பர்லாம் எதுவும் வரல. என்ன அப்படின்னா எஸ்பி அவர்கள் ஒரு தனிப்படை அமைத்து நெருங்கி விட்டார்கள், கூடிய விரைவில் பிடித்து விடுவார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் என்ன யார் இன்வால்வ்டு, ஏன்னா எல்லா கட்சியுமே இங்கே இருக்காங்க. அதனால் ஒரு கட்சியை வந்து குறிப்பிட்டு ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கிறதுனால இந்த கட்சி இருக்கலாமா அப்படின்லாம் நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய ஒரு இது நடந்திருக்கு. இவர் சொன்ன மாதிரி நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி 17 கோடி ரூபாய் திருடு போயிருக்கிறது என்பது ஊர்ஜிதமான செய்தி என்றால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம். முன்னாள் அமைச்சர் அவருடைய பண்ணை வீட்டிலிருந்து திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ். இதை வந்து எப்படி பிடிக்க போகிறாங்க என்ன, ஏன்னா 17 கோடி அப்படிங்கிறது சிறிய ஒரு அமௌண்ட் இல்லை. இந்த 17 கோடி ரூபாயும் இதில் நாளைக்கு என்ன வரும் அப்படின்னால் இவருக்கு அமைச்சருக்கு இந்த 17 கோடி ரூபாய் எப்படி வந்தது. அதனால தான் எனக்கு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் இந்த அமௌண்ட்டை ஊர்ஜிதப்படுத்தவில்லை.
இந்த அமௌண்ட்டு ஊர்ஜிதப்படுத்த 17 கோடியா என்னன்னு ஆனால் செய்திகள் வருகிறது. இது 17 கோடி அப்படின்னு இருந்தால் ஊர்ஜிதமானால் இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் எப்படி போகும்னால் இவருக்கு எங்கேருந்து வந்து இந்த பணம் எங்கே வந்து இதில் வந்து ஏதாவது மணி ட்ரேடிங் இருக்கா, மணி லாண்ட்ரிங் இருக்கா, எங்கே வந்த பணம், எப்படி வந்தது, எலெக்ஷனுக்காக வந்திருக்கா, எது மூலம் சோர்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி போகும். தென் அப்படி போகும்பொழுது யார் யார் இன்வால்வ், இது ஒரு பெரிய இது இல்லை உள்ளுக்குள்ளே ஏடி வருவாங்களா தெரியாது. ஓகே, இப்போது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குல்ல. எலெக்ஷன் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தானே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அரசியல் வட்டாரம் அண்ட் இவருக்கு தெரிந்த ஒரு இது சர்க்கிள். ஏன்னால் அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இவங்க சர்க்கிள், ஆள்னு சொல்லாமல் இவர் சர்க்கிள்னு சொல்லலாம். சர்க்கிள்னு சொல்லிட்டாலும் பெரிய ஒரு இது. ஓகேவா, இவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கு. ஏன்னால் அந்த பண்ணை வீட்டை இவர் இல்லாத சமயத்தில் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னால் அப்போது எதுக்காக பண்ணை வீட்டை டார்கெட் பண்ணணும்? இவ்வளோ பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியறது அவங்களுக்குனால் அப்போது இன்சைடு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இவர் இல்லைப்பா இன்றைக்கி வரலாம், வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு இன்சைடு இன்ஃபர்மேஷன் போயிருக்கணும். ரெண்டாவது இவ்வளோ பெரிய அமௌண்ட் இங்கே இருக்குன்ட்டு போயிருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச என்ன இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது எஸ் இது ஒரு இன்சைடர் ஒர்க் வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடையது. ஓகே, இன்சைடு ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுதில்ல. இப்போது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மதுரை சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்களில் தான் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, மதுரையை தாண்டி வெளியில் வரலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையுமே அந்த ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மதுரையை தாண்டல அந்த பணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி ரிப்போர்ட் அதான் ரிப்போர்ட் வருது. எஸ்பி அவர்கள் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் செல்லூர் ராஜு அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால செல்லூர் ராஜு அவர்களும் அப்பான்னு ஒரு பெருமூச்சு விட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கச்ச மதுரையை தாண்டவில்லை அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக மதுரை புலீஸ் அவங்க ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஏன்னா புலீஸ் அப்படின்னால் இந்த ரீஜனில் யார் யார் கொலை கொள்ளையில் இன்வால்வ், அவங்களுடைய ஏரியா என்னென்ன, ஒரு 10 ஏரியா 20 ஏரியா 30 ஏரியா மதுரையில் இதெல்லாம் தான் வந்து ஒரு இந்த ஏரியா அப்படின்னால் அவங்களுக்கு நொட்டோரியஸ் ஏரியா அப்படின்னால் அதில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ மதுரைக்குள்ளே தான் இந்த பணம் இருக்குது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்கிறதுனால அதில் ஈஸியாக எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியா நொட்டோரியஸ் ஏரியான்னு. அந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக எடுத்துருவாங்க பணம். இந்த மாதிரி பணத்தை எடுக்கும்போது இது இன்றைக்கும் இப்போயும் சொல்கிறேன், வெளியில் இன்னும் எந்த விதத்துலையும் ஒரு எஃப்ஐஆர் இதுவோ போட்டாலும் வெளியே வரவில்லை. எல்லாமே உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு எலெக்ஷன் பணங்கிறதுனால எஃப்ஐஆர் போடல இல்லை. ஒருவேளை இவங்களுக்கு பணத்துடைய முழு இதுவும் ஏன்னா சார் இவர் பணம் பணம்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். அது மட்டுமே இல்லைங்க, இவர் பணம் இவ்வளோ போயிடுதுன்னு சொல்லவும் முடியாது. இப்போ யார் தவற விட்டாரோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது, செல்லூர் ராஜு அவர்களுக்கு சொந்தமான இதுங்கிறாங்க. அப்போ செல்லூர் ராஜா தவற விட்டுருந்தாலும் அவர் போய் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மணி லாண்ட்ரிங் இஷ்யூலாம் வரும். எங்கேருந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் 17 கோடி எங்கேருந்து வந்தது இல்லையா? இதெல்லாம் ஏன்னா நிறையா இந்த எலெக்ஷன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கோடியில் பணம் பிடிக்கிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கு எங்கள் பணம் சொல்கிறதில்ல. போனால் போட்டு அந்த பணத்தை விட்டுறாங்க. அது அரசாங்கத்துக்கு இன்கமாக போய்டுறது. ஏன்னால் எங்களது பணம் போய் சொன்னார்னு வச்சுங்க மாட்டிப்பாங்க. ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம், எதுக்காக இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ட்ரெயின்லேயும் எடுத்துகிட்டு போகிறீங்க, பஸ்ஸுலேயும் எடுத்துகிட்டு போகிறீங்க, காரில் இவ்வளோ பணத்தை எப்போக்கையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, சோர்ஸ் எங்கே, ரெசிப்ட் இருக்கா, மாட்டிப்பாங்க. அதனால் பணத்தை அனுப்புகிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இவருடைய பணம் பண்ணை வீட்டில் இருந்தால் எவ்வளவு இருக்குது என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. இவரும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்கிறாரு வச்சுங்க. முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி ட்ரெயினில் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிடித்தாங்கன்னு வச்சுங்க, யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. அந்த பணம் யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க. எந்த கட்சியும் எந்த அரசியல் தலைவர்களும் அது என்னுடைய பணம்னு கிளைம் பண்ண மாட்டாங்க. கிளைம் பண்ணாங்க அப்படின்னா ஏது பணம், எதுக்காக பணம், இதுக்கு சோர்ஸ் என்ன, எங்கேருந்து இவ்வளோ கோடி வந்தது கொஸ்டின் பண்ணுவாங்க. இதே தான் இந்த இஷ்யூலையும். இவர் செல்லூர் ராஜுவோடைய பணம் அவர் பண்ணை வீட்டிலேருந்து போனதுங்கிறாங்க. 17 கோடி போனதுன்னு இந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொன்னாங்க. அவர் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. சொன்னாலும் வச்சுங்க, இந்த 17 கோடியை பொறுத்த வரைக்கும்
மணி லாண்ட்ரிங்காக இதுவா என்ன இடி வந்து உள்ளே வரும், பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.